மன்சூர் அலிகானுக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அவர் நான் ஏற்கனவே நாம் தமிழர்ல பயணிச்சனால எனக்கு அந்த சின்னத்தில் போட்டியிட மனசு இடம் கொடுக்கலன்னு அவர் படிக்க வேண்டாம் வான் கூப்பிடல. படிக்காதவங்களுக்கு மாடு மேய்ச்சா கூட அரசு வேலையை மாத்திரம்னா இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஆல்ரெடி ஹிந்தி அப்படின்னு அங்கே டெல்லியில் போயிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவனாவது அங்கே போய் உட்காந்து இளைஞர்கள் கவர்ந்துட்டாங்க. ஒரு தன்னுடைய சின்னத்தையும் திறமையும் கொண்டு போய் இளைஞர்கிட்ட காட்டிட்டாருன்னு வச்சுங்க. அவங்க அந்த இளைஞர்களுடைய குடும்பத்துக்கிட்ட இவரால் கொண்டு போய் காட்ட முடியலைங்க. காரணம் அந்த 1500. வணக்கம், மக்களோட நாம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது செந்தில் ராஜா. நம்மோடு இருக்கிறார் மக்களோட நாம் மனோ. வணக்கம் மனோ. வணக்கம் மனோ. இப்போ நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில மைக் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவங்க 7 சின்னம் கொடுத்துட்டாங்க. பிரச்சாரமும் படுஜோரா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சிக்கு முன்னர் வழங்கப்பட்டிருந்த கரும்பு விவசாய சின்னம் இப்ப ஒரு சில இடங்கள்ல போட்டி போடுது. அதனால நம்ம சீமான் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா? ஒரு பாதிப்பும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அனைத்து தொகுதியிலையும் அந்த கரும்பு விவசாய சின்னம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு காட்டலான்னு சொல்லலாம். அவங்க அந்த சின்னத்து சேர்ந்த கட்சி ஒரு 2 தொகுதி 3 தொகுதி தான் போட்டிடுறாங்க. அதனால அந்த சின்னமே இல்லாத மாதிரி ஆகி போச்சு இல்லையா? ஒரு சில சுயேட்சைகளும் கொடுக்கப்பட்ட சுயேட்சைகள்ல ஒரு சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மன்சூர் அலிகானுக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அவர் நான் ஏற்கனவே நாம் தமிழர்ல பயணிச்சனால எனக்கு அந்த சின்னத்தில் போட்டியிட மனசு இடம் கொடுக்கலன்னு அவர் விலகிட்டார். புரியல, அவர் வேணான்னு சொல்லிட்டாரா? ஆமா, மன்சூர் அலிகான் தானா முன் கரும்பு விவசாய சின்னம் எனக்கு வேணான்ட்டார். ஓகே ஓகே, ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. ஆமா, அவரு கேப்டன் வழி வந்தவர் இல்லையா? கேப்டன் வழி வந்ததுனால கேப்டனோட வளர்ப்பு அப்படிதான் இருப்பாரு அவர். சரிங்க மேடம். இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் படிச்சவங்க. டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், இப்படி பல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க போட்டி போடுறாங்க. நார்மலா அவர் பாத்தீங்கன்னா நீ படிக்க வேணாவா, நான் உனக்கு அரசு வேலை தரேன், மாடு வைக்கிற அரசு வேலை தரேன், இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், மாடு வைக்கிற அரசு வேலை தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ அரசியல் மட்டும் ஏன் படிச்சவங்களுக்கு கொடுக்குறாரு? ஒரு சின்ன திருத்தம். அவர் படிக்க வேண்டாம் வான் கூப்பிடல. படிக்காதவங்களுக்கு மாடு மேய்ச்சா கூட அரசு வேலையை மாத்திரன்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஆல்ரெடி ஹிந்தி அப்படின்னு அங்கே டெல்லியில் போயிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவனாவது அங்கே போய் உட்காரணும் இல்லையா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இதில் வெற்றி பெறவங்க டெல்லியில் போய் தன்னோட வாதத்தை எடுத்து வைக்க போகிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் நாலேஜாவது இருக்கணும். அதனால படித்தவங்களை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறாரு. உங்களோட ஆசை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறும். அப்படி ஆசைன்னா எப்படி சொல்றீங்க? என்ன நிறைவேறும்? அடிமட்ட கீழ்மட்டத்திலிருந்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நிற்க வைப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் படிச்சவங்களாம படிக்காதவங்களும் நிறுத்தி வைப்போம். ஏன்னா அங்கே நமக்கு சட்டசபையில் தமிழ் தான் தேவை. அங்கே யார் வேணாலும் போகலாம் இல்லையா? அப்போ சீமான் அந்த முடிவுக்கு வருவாருன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. சரி, இப்ப தமிழ்லேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க 2 பேர் படிக்கிறதா சொல்றாங்க. அவங்க பசங்க அவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ் வழியில அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பள்ளிகள் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அரசு பள்ளியில ஒன்றிய துவக்க பள்ளியில இருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளியிலே படிக்கிறோம். தமிழ்ல தான் படிக்கிறோம். இங்கிலீஷ் ஒண்ணுதாங்க இங்கிலீஷ்ல வருது. மீதி எல்லாம் கணக்கு கூட தமிழ்ல தாங்க வருது. நம்ம சீமானுக்கு எப்படிங்க தமிழ் எல்லாம் போச்சுன்னு எனக்கு புரியல. ஐயா, சீமான் அவர்கள் தன்னோட வாத திறமையினால பேச்சு திறமையினால வளர்ந்துகிட்ட ஒரு ஆள். அதுக்காக அவர் தனித்தன்மையுள்ள ஆளுன்னு நான் சொல்ல வரல. நார்மலா உள்ள அரசியல்வாதிகிட்ட உள்ள குறை சீமானிடமும் இருக்கிறது. அவர்கிட்டையும் எண்ணிக்கையில் அடங்காத குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள்ல ஒரு குறையை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன குறையை பாக்குறீங்க? அவரோட மகன்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது, இந்த மாதிரி குறைகள். இது வழக்கம் போல எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் அவரு இருக்காருன்றது எப்படிங்க என்னோட கருத்து. நார்மலா அரசியல்வாதினா அரசு பள்ளியில் சேர்த்த மாட்டாங்க, கான்வென்ட்ல தான் படிக்க வைப்பாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், அனைத்து அரசியல்வாதிக்கு மாதிரி தான் இவரும். ஆனா இவரோட கொள்கை கோட்பாடுகள் மாற்றி தன்னோட பேச்சு திறமை மூலியமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அதை மட்டுமே நம்ப முடியாது இல்லையா? இவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள்ல இது ஒரு குறை, அவ்வளவுதான். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில நல்ல எழுச்சி இருக்கு.
கண்டிப்பா. சரிங்களா? இப்போ அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து இந்த எலெக்ஷன்ல விட போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல வந்து எப்படி இருக்க போகுது? அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாகுன்றீங்க? அதிகமாகும். குறைந்தபட்சம் போன எலெக்ஷன்ல வாங்கின வாக்கு சதவீதத்து குறையாது, அதிகமாகும் ஒழிஞ்சு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப புதிய வாக்காளர்கள் எல்லாம் புதுசா கண்டிப்பா அவங்க சீமானை நோக்கி தான் நகர்வாங்க. சீமானை நோக்கி தான் நகர்வாங்க. கண்டிப்பா. அது இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போறதுக்கான காரணம் எதுவும்? காரணம் இந்த திராவிட இயக்கங்களோட நடைமுறையெல்லாம் இன்னைக்கு அனைத்து பள்ளி மாணவர்கள் இருந்து அனைத்து கையிலையும் கைபேசி இருக்குது. அந்த கைபேசி வழியா நம்ம சும்மா ஒரு என்ன சொல்றது, அது நம்ம ஊர் வாக்கில் வேற மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட சோசியல் மீடியாவில் காட்டிடுறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது நார்மலாகவே அனைத்து மாணவர்களுக்கும் தெரியப்பட்டது. இளைஞர்கள் மத்தியில் அதிக ரீச் ஆயிடுது. அப்படிங்கும்போது அந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த பேச்சு திறமைகள் அதிகம் உள்ள தலைவர் யாருன்னா சீமான். சரி, அவரோட வாத திறமையினால இளைஞர்களை கவர்றாரு. இளைஞர்களை கவர்ந்துறாருங்க. ஆமா. சரி, இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. அந்த இளைஞர்களை கவர்ந்துட்டாங்க, இவர் தன்னுடைய சின்னத்தையும் திறமையும் கொண்டு போய் இளைஞர்கிட்ட காட்டிட்டாருன்னு வச்சுங்க. அவங்க அந்த இளைஞர்களுடைய குடும்பத்துக்கிட்ட இவரால் கொண்டு போய் காட்ட முடியலைங்க. காரணம் அந்த 1500. எந்த 1500? இந்த திராவிட இயக்கங்கள்லாம் வீட்டுல குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் இலவசமா தரேன், அதை பண்றேன் இதை பண்றேன், ரோட்டு வேலை போய் படுத்து தூங்கிட்டு வாங்க 250 ரூபாய் தரேன், இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் அவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கறனால அந்த மகளிர் அதே மாதிரி பஸ், இன்னைக்கு பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஃப்ரீ, தனியார் பஸ் பூரா காலியா போகுது. ஏன்டா இத்தனை கும்பல் பொம்பளைங்க இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு பார்த்தா அடுத்து வர கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. அப்ப போக்குவரத்து துறை நஷ்டமா ஓடுதுன்னு திராவிட மாடலுடைய சாபக்கேடு, சாதனை கிடையாது, சாபக்கேடு அது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு விலைவாசி அதிகமாகிட்டே போகுது. நீங்க ஒவ்வொன்றத்தையும் இலவசமா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த விலைவாசி எங்க கொண்டு ஏத்துறாங்க? இன்னைக்கு பால் 2 ரூபா 3 ரூபா ஏறி இருக்குன்னு போராட்டம் பண்றீங்க, இதே தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இங்க மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு எதில் இருந்து வருது? அதையெல்லாம் சிந்திக்கணும். அதையெல்லாம் சிந்திக்க வைக்கிற ஆற்றல் சீமான் இருக்குது. இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் அந்த 1000 மாசம் ஆனா வர்ற 1000த்தை பாக்குறாங்க. காரணம் திராவிட கும்பல் வந்து தாய்மார்களோட கணவர்களை போதையிலேயே வச்சிருக்குது. அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் தேவைப்படுது. ஒருத்தரோட தேவையை அதிகமாக்குது திராவிட கும்பல். அந்த தேவைகளுக்காக அடிபணிய வைக்குது சில பேர்த்த. அப்படிங்கும்போது அவங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ இவன் 1000 ரூபா கொடுத்துறானா அடுத்த வாரம் 2000 ரூபா கொடுத்தானா அவனுக்கு ஓட்டு போடு அப்படின்ற மாதிரி தான் தாய்மார்களோட வாக்குகள் சிதறுது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் 90% பேர் போதைக்கு அடிமையாடுறாங்க. டாஸ்மாக். இப்ப இளைஞர்களே வந்து போதைக்கு அடிமையாக்குறதா ஒரு குற்றச்சாட்டுல வருது. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகனா இளைஞர்கள் அந்த வயசுல ஜாலிக்காக பண்ற இளைஞர்கள் ஒரு 20% 30% தான் இருக்கிறாங்க. அது தொன்று யாரும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பொசிஷனுக்கு அடிமையா இல்லை. அது ஏத்துக்க முடியாத விஷயம். இன்னைக்கு படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க, நிறைய சோசியல் மீடியாவில் வளர்ச்சிகளை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது போதைக்கு மட்டுமே அடிமையா இருக்காங்கன்றது ஏற்றுக்க முடியாது. ஆனா அந்த போதைக்கு அடிமையாக்குற வேலையை துணிஞ்சு செயல்பட்டு இருக்குது திராவிட கும்பல். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ஒரு எழுச்சியை வந்து உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. சீமான் வந்து எழுச்சியை உண்டாக்கிட்டாருன்னு சொல்றீங்க. இதே எழுச்சிய வேறொரு நபர், சரியா, இன்றைக்கு தளபதி என்ற பெயர் கொண்ட இன்னொரு நபர் வந்து வராரு. அவர் வந்தாருன்னா எப்படி? விஜய்னு சொல்லுங்க வச்சுங்களேன். இல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு இளைஞர்கள் மத்தியில சீமானுக்கு அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட பேச்சு திறமையில வளர்ந்த கூட்டம். அது விஜய்க்கு அப்படியே பாத்தீங்கன்னா சினிமா கவர்ச்சி. கிட்டத்தட்ட அவர் 60-68 படம் நடிச்சிருக்காரு. அந்த சினிமா மூலியமா ரசிகர் பட்டாளத்தை வந்து நல்வழிப்படுத்தி மக்கள் இயக்கமா மாத்தி இன்னைக்கு 1 கோடி உறுப்பினர்களுக்கு கிட்ட நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அவரு 2 கோடி தொட்டுட்டாருன்னா அவரும் பெரிய ஃபேக்டர் இருப்பார் 2024. இல்ல இப்ப இருக்கிற இளைஞர்கள் சீமானுக்கே சப்போர்ட்டா இருப்பாங்களா அல்லது விஜய்? 2 பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் இருக்கிறவங்க கண்டிப்பா சீமான் இருப்பாங்க, சீமான்ட்டி இருக்கிறவங்க விஜய் ரசிகராகவும் இருக்கிறாங்க. அவங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல விஜய் வந்து முதல் எலெக்ஷனை சந்திக்கிட்டோம், அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் ஒருவேளை திராவிட கும்பல்கிட்ட கூட்டணிக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற கும்பல் முதல் எலெக்ஷன்ல போக மாட்டாங்க. அவரு துணிந்து தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவரோட செல்வாக்கும் சீமானோட பல மடங்கு அதிகமாகும். சரி, இப்போ வந்து சீமானோட வந்து ஒரு
சிறந்த வேட்பாளர் வந்து நிறுத்திருக்காரு, படிச்ச இளைஞர்கள்லாம் நிறுத்திருக்காரு இல்லையா? சோ இவருடைய வெற்றி வாய்ப்புகள் அந்தந்த தொகுதிகளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புகள் இல்லைங்க. வெற்றி வாய்ப்புகள் சீமான் வெற்றி பெற அளவுக்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி வளரல. அதுக்கு இன்னும் 2-3 எலெக்ஷன் ஆகும். அன்ன வரைக்கும் சீமான் இதே துடிப்போட வேகத்தோட களத்துல நிலைச்சு நிற்கணும். அப்படிங்கும்போது அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்து ஒரு இப்பயான வெற்றி வாய்ப்புகள் இல்லை. வெற்றி வாய்ப்புகள் இல்லை. ஆனா வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இருப்பாங்க. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பாங்க. சரி மாணவர், மிக்க நன்றி. நன்றி.